அன்னியசி ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஆரம்புக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் கிஸ். அண்ட் இது வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ. நானும் அதுக்கப்புறம் ஹெவில் பிடிஎஸ் ஆர்மி 47 அவங்களும் தான் கொலாபரேட் பண்ணி இந்த ஒன் ஷாட்டை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்குமே கொடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட சேனல் லிங்க் கூட கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அவங்களதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அங்கே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பிரேக்கப் பண்ணாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி இருக்கவன், இல்லை மீரா, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போக போகிறான். ஆனால் நீங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறீங்க. ப்ளீஸ் இப்படி சொல்லாத, உனக்காண்டி நான் எதை வேணாலும் மாற்றிக்க ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் இப்படி சொல்லாத அப்படின்ட்டு அவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உங்கள் கையை உதறி விட்டுட்டு அப்படியே அவங்க வந்து கிளம்பிட்டான். நீங்கள் அந்த மலையிலேயே கதறி அழுதுட்ருக்கீங்க. உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. கட் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா இதெல்லாம் ஆக்டிங்கு, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அதனால்தான் ஒரு மூவியில் நீங்கள் கெஞ்சுற மாதிரி சீன் வந்திருக்கும். அது நீங்கள் செம்மையாக பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்கள் மேனேஜர் வந்துட்டு வையன் குளிர்தா இந்தா அப்படின்ட்டு உங்களுக்கு துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது டைரக்டர் வந்துட்டு செம்மையாக பண்ணீங்க வயன், நீங்கள் அதனால்தான் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கும் காரணம் அப்படின்ட்டு உங்களை பெருமையாக சொல்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கூட ஒருத்தன் ஆக்டிங் பண்ணியிருந்தான்ல, நீங்கள் கூட அவன் காலை பூச்செல்லாம் கெஞ்சினீங்களே, அவனும் வந்துட்டு வயன் நீங்கள் செம்மையாக ஆக்டிங் பண்ணீங்க தெரியுமா, நிஜமாகவே செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ண நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க சீனியர், இதெல்லாம் எனக்கு தான் வரும் உங்கள் கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கு, அப்படி சொல்லாத வயன் அப்படின்ட்டு அந்த கோ ஆக்டருமே உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன, இவ்வளோ அழகாக ஆக்டிங் பண்ணுற, அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை நினச்சிக்கிட்டு தான் இவ்வளோ அழகாக ஆக்டிங் பண்ணியா என்ன அப்படின்ட்டு அந்த கோ ஆக்டர் கேட்குறான். அப்போ நீங்கள் சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதையே வயன் இவ்வளோ சலிச்சுக்கிட்டு சொல்கிறேன், அதுவா அப்படின்ட்டு நீங்கள் எதாவது சொல்ல வரீங்க. அப்போ உங்கள் மேனேஜர், வயன் சும்மா இரு, எல்லாத்தையும் இதுக்கு சொல்லிகிட்ருக்க, அதுக்கப்புறம் ரூமர்ஸ் தான் பரவும். சரி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. சரி ஓகே வயன், அப்புறம் நம்ம 2 பேரும் வேணால் ஒரு டேட் போகலாமா அப்படின்ட்டு அந்த கோஆக்டர் கேட்குறான். நீங்கள் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் மேனேஜர், இல்லை அவளுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதனால் அவளால் வர முடியாது அப்படின்ட்டு உங்களை முந்திக்கிட்டு உங்கள் மேனேஜர் சொல்கிறாங்க. ஸோ கோஆக்டரும், ஓகே நோ ப்ராப்ளம், சரி வயன் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் கூட தான் வரீங்க. உங்கள் மேனேஜர் உங்களை ரொம்ப டேக்கர் எடுத்து பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டர் மாதிரி அவங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்க கூட ஜாலியாக தான் பேசுவீங்க. ஸோ அவங்களும், என்ன வயன் நீ அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போகிற, என்கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு, என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரூமர்ஸ் எப்படி பரவும், நான் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தா தானே ரூமர்ஸ்லாம் பரவும், அப்போனா நீ என்ன லவ்வே பண்ணது இல்லையா, டேட் கூட பண்ணதில்ல, சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் தான் பிஸியாக ஓடிட்டுருக்கேனே, ஒரு நல்ல பொசிஷன் நல்ல பாப்புலரான பிறகு தான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். அதுக்கு தான் வயன் நீ இந்த கொஞ்சம் டைம்லேயே இவ்வளோ பாப்புலராகிறதுக்கு காரணம் உன்னோட இந்த க்யூட்னஸ், உன்னோட இந்த லாயல்ட்டி, இது எல்லாத்துனால தான் நீ இப்போ இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க, இன்னுமே நீ வளருவ பாரு அப்படின்ட்டு உங்களோட ஒரு வெல்விஷராக தான் அவங்க மேனேஜர் பேசுகிறாங்க. நீங்களுமே சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கீங்க. ஸோ இன்டர்வியூவில் ஒரு பொண்ணு தான் முன்னாடி உட்காந்துட்டு அவங்கள இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அவள் கேட்குற கொஷனுக்கு எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டே ஒரு மாதிரி உண்மையாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களோட ஒரு புது ஃபேனாகவே மாறிட்டா. அதை அவள் டைரெக்டாகவே சொல்லிட்டா, வயன் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஓ தேங்க்யூ, நான் உங்களோட ஃபேனாகவே மாறிட்டேன் தெரியுமா. என்ன ஆமாம் நிஜமாகவே உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஆக்டிங்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ உங்களை நேரடியாக பார்த்தோன்னே எனக்கு உங்களை இன்னுமே பிடிச்சி போச்சு. ஓ தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்கணுன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா இம்பார்ட்டண்ட்னா அப்படி கிடையாது, சும்மா கேஷுவலாக கேட்குற மாதிரி தான். ஓ அப்படியா, சரி ஓகே கேளுங்க. இல்லை உங்களுக்கு
ஒரு ட்ரீம் ஆக்டர் கூட நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? ஆமாம் இருக்குது. ஸோ அது யாருன்னு நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ சொன்னால் கூட மேபி அவர் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம் இல்லையா? ஓ! கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர், அவர் கூட நடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற ஆக்டர் யாருன்னு சொல்லுங்க. அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க, நீங்கள் அதுவா? அது நான் நம்ஜூன் கூட தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ஜூன் கூடயா? எனக்கு தெரியும். அவர் ரொம்ப பாப்புலரான ஆக்டர். இந்த கொரியாலேயே செகண்ட் பாப்புலர்னா அது அவர் தான் எனக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவரோட டிம்பிள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு சைடு ஆக்டராச்சும் நான் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பார்ப்போம். இந்த இன்டர்வியூவை அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா கன்ஃபார்ம் அவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்க. ஏன்னா நம்ஜூன் இந்த மாதிரி சின்ன இன்டர்வியூலாம் பார்க்க மாட்டார் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா இப்போது நம்ஜூன் அவரோட சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களோட இன்டர்வியூவை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பேசுறதெல்லாம் அவருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக லைக் நேச்சுரலாக பேசுகிற மாதிரியே இருக்கா. ஸோ அதனால் அவருக்கு உங்களை கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் சொன்னதையும் கேட்டு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. மேபி உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிக்கிறாரோ என்னமோ. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் உங்களோட ஏஜென்சியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட மேனேஜரும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் கூலாக கால் மேலே கால் போட்டு சாஞ்சிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் என்ன இப்படி உட்காந்துட்ருக்க? இப்போ திடீர்னு டைரக்டர் வந்துட்டா என்னடி பண்ணுவேன்? வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, நான் என்ன அதுக்குன்னு இப்படியே டீசெண்டாக உட்காந்துட்ருக்கணுமா என்ன அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் சிரிக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு எந்த ட்ராமா இல்லை மூவியில் ஆக்டிங் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டியா? அதுக்கு நான் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுமே அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட அவங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபெட்டாக போயிட்டு சொல்கிறீங்க. சரி, நீ ஒன்றும் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, நான் பார்க்குறேன். அதில் ஏதாச்சும் பெரிய ஆக்டரு இல்லைனா பெரிய டைரக்டரு அவங்களாம் இருந்தாங்கன்னா மேபி அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீ அதில் போய் நடி. இப்போ தான் உனக்கு வளர்ந்துட்டுருக்க. ஸோ அதனால் நீ ஆல்மோஸ்ட் நல்லா ஹிட் கொடுக்குற மாதிரி தான் நீ எல்லாத்துலேயுமே நடிச்சாகணும். புரிஞ்சுதா? புரியுது. அப்போது டோர் நாக்காக கம்இன் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு பர்சனும் வரான். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த மேனேஜரோட அசிஸ்டண்ட் தான். மேம், இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. இன்னும் நான் அப்படின்ட்டு நீங்கள் தான் அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மேனேஜர்கிட்ட தான் அப்படியே விசடிக்கிறீங்க. அவங்களும் கேட்ச் பிடிச்சிட்டு, என்னடி இப்படி பண்ணுற? படிங்க யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் கூலாக சொல்கிறீங்க. அப்போது யார் டைரக்டர் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா மிஸ்டர் லின். ஏன்னா மிஸ்டர் லின்னா அப்படின்ட்டு நீங்களே ஷாக் ஆகிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா அவர் ரொம்ப பாப்புலரான டைரக்டர். ஸோ அவர்கிட்டேருந்து ஸ்கிரிப்ட் வந்திருக்கா அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஷாக்கு தான். அந்த அசிஸ்டண்ட்டும், என்ன மிஸ்டர் லின்னா, அவர் ரொம்ப பாப்புலரானவராச்சே, அவரா? சரி இருங்க, ஃபஸ்ட்டு யார் ஆக்டர்னு பார்ப்போம். ஏன்னா ஆக்டருமே கன்ஃபார்ம் பாப்புலரானவராக தான் இருக்கணும். வயன், இது மட்டும் உனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்க, அவ்வளோதான், உன்னை கையிலே பிடிக்க முடியாது. நீ அவ்வளோ பெரிய தூரத்துக்கு போயிடுவ வயன் அப்படின்ட்டு அப்படியே பேச்சை திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் பேரை பார்த்தோன்னா ஷாக் ஆகிருக்காங்க. என்னாச்சு, யார் அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஆர்வமாக பார்க்குறீங்க. பார்த்தா நம்ஜுன்னு இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு ஷாக்கு. இது நிஜமாவே நம்ஜுன் தானா? என் கூட நடிக்க போடவர் நம்ஜுன் தானா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. மேனேஜரும் ஆமாடி அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், அவங்க 2 பேருக்கும் செம்ம குஷியாகிடுச்சு. அவங்களோட ட்ரீமான ஒரு ஆக்டர் தானே அவர். ஸோ அவர் கூட நடிக்க போகிறேன்னு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. எங்கிட்ட மேனேஜருக்கும், நீ ஒரு பெரிய டைரக்டர் கூட நடிக்க போகிற, அவ்வளோதான், நீ பாப்புலர் ஆகிடுவ, நானும் நிறையா கல்லா கட்டலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போயும் காசு தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை? ஆமாம், காசு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது வயன். ஸோ நீங்கள் அப்படி தான் விடுங்க. எனக்கு அவர் கூட ஆக்டிங் பண்ண போகிறது நினச்சாலே செம்ம குஷியாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இப்போது நீங்களும் அதுக்கப்புறம் உங்கள் மேனேஜரும் தான் வரீங்க. அப்போது அங்கே மிஸ்டர் லின் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மேனேஜரும் வரீங்க. வந்துட்டு மிஸ்டர் லினுக்கு குட் மார்னிங் லின் அப்படின்ட்டு 2 பேருமே சொல்கிறீங்க. குட் மார்னிங், உட்காருங்க அப்படின்ட்டு லின்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாரு. அப்போ நீங்களும் அதுக்கப்புறம் உங்கள் மேனேஜரும் வந்து உட்காடுறாங்க. அப்புறம் எங்கள் ஆக்டரா நம்ஜுன் அவர் எங்கே இன்னும் வரலை? ஓ
ஓ அவரா அப்படின்ட்டு சொல்ல வரும்போதே கரெக்டாக நம்ஜுன் வராரு. ஸோ நீங்களும் எந்திரிக்கிறீங்க, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. நீங்கள் நம்ஜுனை பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் நேரடியாக பார்க்குறீங்க. நீங்கள் தூரத்துலேருந்து தான் இது வரையும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ப்ளஷிங்காக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அவரையே விடாமல் பார்த்துட்ருக்க. அவரும் உங்ககிட்ட தான் வந்துட்டு ஹாய் வயன் அப்படின்ட்டு கையை நீட்டுறாரு. ஆனால் நீங்கள் அசையாமல் அவரே பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ உங்கள் மேனேஜர் தான் வயன் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. ஹாய் நம்ஜுன் அப்படின்ட்டு நீங்களே ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அவர் அழகாக சிரிச்சுட்டு போய் அந்த மிஸ்டர் லின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நம்ஜுனையே பார்க்குறீங்க. அப்போது உங்களோட மேனேஜரும் நம்ஜுனோட மேனேஜரும் அதுக்கப்புறம் மிஸ்டர் லின் அப்படின்ட்டு 3 பேரும் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட்டை பற்றி. ஸோ அதை பேசி முடிச்ச பிறகு மிஸ்டர் லின் சரி ஓகே இப்போ நம்ம கதையை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஓகே அப்படின்றீங்க. நம்ஜுனும் ஓகே அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லு கதையை பற்றி தான் இருக்குது. ஏன்னா அதுதானே உங்களோட ப்ரொஃபஷன். ஸோ அதனால நீங்கள் அதில் நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. ஸோ அதனால் கதையை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் நம்ஜுனோட கண் உங்ககிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது. அவர் கதையை கேட்குறாரோ என்னமோ. ஸோ அந்த மிஸ்டர் லின்னும் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்றாரு. என்ன நம்ஜுன் புரிஞ்சுதா அப்படின்ட்டு மிஸ்டர் லின் கேட்க, ஆனால் நம்ஜுன் எங்கே உலகத்திலே இல்லையே. நம்ஜுன் அப்படின்ட்டு மேனேஜர் கூப்பிட ஓகே நல்லா தான் இருக்குது. எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே லின் அப்படின்ட்டு நம்ஜுனும் அதுக்கப்புறம் மிஸ்டர் லின்னும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ஜுன் உங்கள் 2 பேரோட மேனேஜர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஓகே அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்போ நம்ஜுன் வயன் ஒரு நிமிஷம். என்ன சீனியர்? என்னை சீனியர்லாம் கூப்பிட்ட அவசியம் இல்லை, நீ நம்ஜுன்னே கூப்பிட்டுக்கலாம். இல்லை அது எப்படி நீங்கள் என்னை விட சீனியர். பரவாயில்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வேணால் நாளைக்கு ஒரு டின்னருக்கு போகலாமா? டின்னரா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க. அது நான் யோசிச்சு சொல்லட்டா? ஓகே அப்படின்ட்டு நம்ஜுனும் அவரோட மேனேஜரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உங்கள் மேனேஜர் வயன் என்னடி நீ அவரே உனக்கு டின்னரு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீ என்ன யோசிச்சு சொல்கிறேன்ற? இல்லை அது எனக்கு தெரியும் நீ போய் தான் ஆவேன்னு, சும்மா பில்டப்லாம் பண்ணாத அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ஜுன் சொன்ன மாதிரியே நீங்கள் அவர் சொன்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நம்ஜுனுக்காண்டி. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆகுது, நம்ஜுன் வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி பார்க்குறீங்க, நம்ஜுனோட ஃபோன் என்னமோ சிக்னல் இல்லையோ இல்லை என்னமோ காலே போக மாட்டேங்குது. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. பார்த்தா நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவர் வருவாரோ என்னமோ, நாம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது டேஞ்சர் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ஜுன் அங்கே அறக்க பறக்க ஓடி வராரு. பாவம் வேர்த்து விறுவிறுத்து தான் வராரு. வந்து பார்த்தா அவங்களை காணும். அங்கே விசாரிச்சா இல்லை மேம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டுருக்காரு காரில், ஆனால் திடீர்னு அவரோட கார் பஞ்சர் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவர் இப்போ மெக்கானிக் கால் பண்ணி கூப்பிட்டா கூட ரொம்பவே லேட் ஆகும். சொன்னால் தான் ஓடியே வந்துடலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஓடி வந்தா அதுக்கெல்லாட்டியுமே நீங்கள் கிளம்பிட்டீங்க. சொன்னால அதை வச்சு கோவப்பட்டிருப்பாளோ அப்படின்ட்டு உங்களை பற்றி ஏதாவது யோசனையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ஃபோனே தான் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட அவங்க நம்பர் இருக்குல்ல, ஸோ கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம மேலே தான் தப்பு, ஸோ நாமளே கால் பண்ணி சாரி கேட்டுடலாம் அப்படின்ட்டு கால் பண்ண இங்கிட்டு நீங்கள் என்ன ஆச்சு, ஏன் நம்ஜுன் வரவே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்கலையே, ஒரு வேளை ஏதாச்சும் ஆபத்தாக இருக்குமோ, அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக நம்ஜுன் கிட்டேருந்து கால் வர ஒரே ரிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. ஹலோ நம்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? வயன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சாரி வயன் என்னால் வர முடியல அப்படின்ட்டு நம்ஜுன் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வராரு. நீங்கள் இல்லை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் வந்திருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் பிஸியாக இருப்பீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ நீ என் மேலே கோவமா இல்லையா? நான் இது கோவப்படணும், உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், சும்மாலாம் நீங்கள் லேட்டாக வந்திருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல நம்ஜுனுக்கு உங்களை கொஞ்சம் பிடிச்சி போச்சு. ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே கேட்டுக்காம கூட இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறீங்கல்ல. ஸோ நம்ஜுனுக்கு சரி ஓகே வயன் நம்ம இன்னொரு நாள் போகலாம் டின்னருக்கு. ஓகே அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இப்போது 1 வீக்கு எனக்கு கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு மூவி நடிச்சிட்ருக்கேன், அதை நான் சீக்கிரம் முடித்தாதான் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட கான்ட்ராக்ட் மூவியை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல
ஓ! அப்போ இந்த வீக் நீங்கள் ஃப்ரீ இல்லையா? இல்லை, பட் சாரி. அது இல்லை வயன், எனக்கும் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்ட்டு 2 பேரோட கான்வர்சேஷனும் ஸ்வீட்டாகவே முடியுது. ஸோ இப்போது அப்படியே தான் 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் நம்ஜனும் ஒன்றா நடிக்க வேண்டிய சீனுமே வருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நம்ஜன் கூட தான் நடிக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி நம்ஜனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கூட நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மற்ற ஆக்ட்ரஸ் கூடலாம் நடிக்கும்போது அவருக்கு அவ்வளோவெல்லாம் எதுவும் தோணியிருக்காது. பட் அவங்க கூட நடிக்கும்போது ஒரு மாதிரி அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஆக்டிங்லேயே நீங்கள் செம்மையாக நடிக்கிறீங்க. நம்ஜனே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு உங்களோட ஆக்டிங்கை பார்த்து. அவர் உங்களை அப்ரிஷியேட் கூட பண்ணுறாரு. வயன், நீங்கள் செம்மையாக நடிக்கிறீங்க. ஐயோ தேங்க்யூ சீனியர், தேங்க்யூ. ஐயோ சீனியர்னு கூப்பிடாத வயன். ஓகே நம்ஜூன் அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் செம்மையாக இருக்குது அந்த மூவியில். ஸோ எல்லாருமே பார்த்து வியந்து தான் போகிறாங்க. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்குது. நிஜமாவே இந்த மூவி செம்ம ஹிட்டு கொடுக்க போகுது அப்படின்ட்டு டைரக்டரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களும் குஷி, எல்லாருமே குஷியாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு லிட்ரலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ஜனை பிடிக்கும். அவரோட சேர்ந்து ஆக்டிங் பண்ணும்போது இன்னுமே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. எங்கிட்ட நம்ஜனுக்கும் அதே தான். ஸோ அப்படியே தான் ஒரு நாள் நம்ஜனும் நீங்களும் ஷூட்டிங்கில் தான் இருக்கீங்க. நம்ஜன் உங்ககிட்ட அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டே உங்ககிட்ட வந்து உங்களோட வெஸ்ட்டில் கையை போட்டு அப்படியே உங்களை நெருக்கி பிடிச்சி அப்படியே உங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவரை தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ நம்ஜன் உங்களை பிடிக்க, அப்போது நீங்கள் திரும்பும்போது அப்படியே ஸ்கிப் ஆகி கீழே விழுகிறீங்க. அப்போது நம்ஜனோட ஷர்ட்டையும் பிடிச்சி இழுக்க அவரும் உங்கள் மேலே வந்து விழுகிறாரு. இதெல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கிறதா, நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை ஆக்டிங்னு கூட யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் செம்மையாக ஆக்டிங் பண்ணுறீங்க. அப்போ நம்ஜனும் உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஐ லவ் யூ ஸோ மச் லாரா. அப்போ நீங்கள் ஐ லவ் யூ ஸோ மச் நிக் அப்படின்றீங்க. லாராவும் நிக்கும் அந்த மூவியில் அவங்க 2 பேரோட பேர். ஸோ அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே பார்த்துட்ருக்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் செம்ம கெமிஸ்ட்ரியோடு போயிட்டுருக்கு. அப்போ நம்ஜன் உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டிங்க. இப்போது எல்லாரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, நீங்கள் ஒரிஜினலாகவே நம்ஜனை அடிச்சிட்டிங்க. அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கோவமாக எழுந்திரிச்சு போகிறீங்க. எல்லாரும் ஷாக் ஆகிட்டு என்னாச்சு, எதுக்கு இப்போ வயன் அடிச்சா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மேனேஜர் இது என்னமோ ஸ்கிரிப்டில் இருக்க மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மேனேஜருக்கு பக்கத்தில் இருக்க அவங்களோட அசிஸ்டண்ட் தான், என்ன மேனேஜர் வயன் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கேட்கும் போது தான் அவங்களுக்கே புரியுது. ஆமாம்ல, அடிக்கிற சீனே இல்லையே, இவத்துக்கு அடிச்சுட்டு போனா அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அவங்க பின்னாடி எங்கிட்ட நம்ஜனுக்கு ஒன்றுமே புரியல. அவரே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு தான் இருக்காரு. நீங்கள் அப்படி ஒரு அடியை கொடுத்துட்டீங்க. அவரே ஷாக் ஆகிட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது மேனேஜர் எவ்வளோ தைரியம் இருக்கும், போனால் போதும் சான்ஸ் கொடுத்தா எப்படி நடந்துட்டு போகிறா அப்படின்ட்டு உங்களை தான் திட்டுறாரு. நம்ஜனோட மேனேஜர் இல்லை வெயிட் பண்ணுங்க, இப்போ ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, சும்மாலாம் வயன் அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ஜன் இப்போ கூட மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசன்காண்டி தான் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் மிஸ்டர் லின் இருக்கார்ல டைரக்டர், அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன இந்த பொண்ணை கொஞ்சம் கூட அறிவில்லையா, எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்ட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ஜன் மிஸ்டர் லின், நீங்கள் இந்த மாதிரி கிஸ்ஸினெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியாச்சு, அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ஜனோட மேனேஜர் வந்துட்டு சொல்கிறாரு. மிஸ்டர் லின்னும் ஆமாம், அந்த பொண்ணுக்கு சொல்லியாச்சு, இது புதுசாக ஆட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் என்னோடய அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன். அவனும் போய் சொல்லியிருப்பான், இருந்தாலும் அந்த பொண்ணையை இப்படி பண்ணானே தெரில அப்படின்ட்டு மிஸ்டர் லின் செம்ம கடுப்போட இருக்கார். அப்போது மிஸ்டர் லின்னோட அசிஸ்டண்ட் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே மிஸ்டர் லின் என்னடா, இல்லை அது இப்படி ஒரு சீன் இருக்குதுன்னு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் கூட அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்களே. ஆமாம், நீ தான் சொல்லிட்டல. இல்லை, அது நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஆமாம், நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால அந்த சீன் புதுசாக ஆட் ஆகிருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல மிஸ்டர் லின் செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே பலார்னு அந்த அசிஸ்டண்ட் கன்னத்துலேயே அரைஞ்சிட்டாரு. ஸோ நம்ஜனுக்கு இப்போ தான் புரியுது, ஸோ உங்களுக்கு இந்த சீன் இருக்குன்னே தெரியாது, ஸோ நீங்கள் அதனால தான் அவரை அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு புரியுது. ஸோ நம்ஜன் ஐயோ மிஸ்டர் லின் விடுங்க, பாவம் அவர் என்ன பண்ணுவார், மறந்துட்டாரு, விடுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக மிஸ்டர் லின் இருக்காரு.
அப்போது அசிஸ்டண்ட்டு சாரி சாரி அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கான். நீ வாயை மூடு, உன்ட்ட ஒரு வேலை சொன்னால் அதையும் உருப்படியாக பண்ணுறதில்ல அப்படின்ட்டு மிஸ்டர் லின் திட்டிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ஜூன் எங்கேயோ போகிறாரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட், எங்கே போகிறீங்க நம்ஜூன்? இருங்க நான் வரேன், வயன் போயிட்டால கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன். நீங்கள் எதுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ணோம்? வேணும்னா அவளே வருவா, கன்ஃபார்ம் வந்துதான் ஆவா, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் விடவா போகிறா அப்படின்ட்டு உங்களை கொஞ்சம் இலக்காரமாக தான் நம்ஜூனோட மேனேஜர் சொல்கிறான். அப்போ நம்ஜூன் கோவப்பட்டுட்டு, இங்கே பாருங்கள், எல்லா ஆக்டருக்குமே டேலண்ட் இருக்குது, அவங்க ஒன்றும் உங்களுக்கு இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, புரிஞ்சுதா? இத்தனை நாளாக பார்த்தீங்க தானே வயன் எவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணான்னு, சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு மிரட்டிட்டு நம்ஜூன் அப்படியே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் டெரஸில் தான் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் மேனேஜர், என்னாச்சு வயன், எதுக்கு இப்படி அடித்த? இல்லை, இந்த மாதிரி கிஸ்ஸே நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. நம்ஜூன் திடீர்னு என்னை கிஸ் பண்ணிட்டாரு, அதனால தான் நான் அடிச்சிட்டேன். வயன், இது மேபி இது ஸ்கிரிப்டில் இருக்கலாம்ல? இல்லை, நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன், அப்படி ஒரு சீனே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி அழுதுட்ருக்கீங்க. சரி விடு வயன், இது ஆக்டிங் ஃபீல்டில் இதெல்லாம் காமன் தான். ஏன்னா காமனா உங்களுக்கே தெரியும், இது வரையும் நான் எந்த மூவியில் நடித்தாலும் எந்த சீரியஸில் நடித்தாலும் நான் யாருமே என்னை கிஸ் பண்ண விட்டதில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் இப்படி பேசலாமா? என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் இப்படி போகணுமா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மேனேஜருக்கும் புரியுது. ஸோ அவங்களும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், இங்கே பாரு வயன், நீ இந்த மாதிரி ஆக்டிங் ஃபீல்டில் வந்துட்டேன்னா இதெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஏற்றுக்கணுமா? அப்போ எனக்கு இந்த ஆக்டிங் ஃபீல்டிங்கே வேணாம் அப்படின்றீங்க. வயன், என்ன நீ ஒரே நிமிஷத்தில் ஜஸ்ட் ஒரு கிஸ் தானே, ஜஸ்ட் கிஸ் ஆகுது உங்களுக்கு? என்னோடய லைஃப் பார்ட்னர், அவனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கிஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னோடய ஃபஸ்ட் கிஸ் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் மேனேஜரும் சரி வயன் விடு வயன் அப்படின்ட்டு உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ஜூன் வராரு. ஸோ நம்ஜூன் வரதை பார்த்தோன்னே, சார் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் கூப்பிட வராரு. அப்போ நம்ஜூன், இல்லை நீங்கள் அமைதியாக இங்கேருந்து கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஸோ உங்கள் மேனேஜரும் சரின்ட்டு ஒரு தடவை உங்களையும் நம்ஜூனையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து தூரமாக தான் வராங்க. பட் அங்கேருந்தெல்லாம் போகல, அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்கிட்டேருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா தான் நடக்குது அப்படின்ட்டுன்னு. அப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்களா? அப்போது நம்ஜூன் அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் ஷாக் ஆகுறீங்க, யாருன்ற மாதிரி புரியாமல். அப்போ நம்ஜூன், நான் தான் வயன் அப்படின்றாரு. நீங்கள், நம்ஜூன் ஐ எம் சாரி, நீங்கள் சீனியர் ஆக்டர், உங்களை நான் அப்படி அடிச்சிருக்கக்கூடாது, ஆனால் ஏதோ ஒரு எமோஷனில் நான் அடிச்சிட்டேன், ஐ எம் சாரி. இல்லை வயன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உன்னோட ஃபஸ்ட் கிஸ்ஸை நீ என்கிட்ட கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கல, ஸோ அதனால தான் எனக்கு புரியுது, விடு பரவாயில்ல. இல்லை அது வந்து இல்லை, என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸும் நீ தான் தெரியுமா? என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகிறீங்க. ஷாக் ஆகிட்டு அவரை தான் திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் வயன், உண்மையாகவே நீ தான் என்னோடய ஃபஸ்ட் கிஸ். அப்போ நீங்கள், இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஏன்னா நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? இல்லை, நான் உங்களோட சீரீஸ், உங்களோட மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். நீங்கள் அதில் நிறைய கிஸ்ஸினெல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஐயோ, அதெல்லாம் உண்மை நம்பிட்டுருக்கியா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது எல்லாத்துலேயுமே ஆங்கிள்ஸ் தான் முக்கியம். எந்த ஆங்கிளில் வச்சா அது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எல்லா டைரக்டருக்குமே தெரியும். அதுவும் நான் கிஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப தேவைப்படுற சீனில் மட்டும்தான் சரின்ற மாதிரி ஒத்துப்பேன். அப்போ கூட சில டைரக்டர்ஸ் ஆங்கிள்ஸை வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. இல்லைனா அது கொஞ்சம் கிராஃபிக்ஸால் அப்படியே கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்க மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி நான் யாரையும்லாம் கிஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு, ஓ அப்படியெல்லாம் வேறு இருக்கா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும். நீங்கள் ஒரு மூவியில் கிஸ்ஸே பண்ணல, ஆனால் அது அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் அந்த ஹீரோவும் கிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சு பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ தான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வருது. அப்போ எதுக்கு நீங்கள் என்ன கிஸ் பண்ணால் ஓகே சொன்னீங்க? அதுவா, அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு வயன். ஸ்கிரிப்டா? என்ன ஸ்கிரிப்டு? என்கிட்ட இருக்க ஸ்கிரிப்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அது இந்த சீனில் கிஸ்ஸின்னு வச்சதான் நல்லா இருக்குன்னு புதுசாக டைரக்டர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அவரோட அசிஸ்டன்ட் மறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் உனக்கு இது தெரியவே தெரியாது. உனக்கு தெரியும்னு நினச்சி தான் நானும் கிஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க எந்த சீரியஸ்லேயும் ஆகட்டும் மூவிஸ்லேயும் ஆகட்டும் நான் யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன்னு. அப்போ என்ன மட்டும் கிஸ் பண்ண நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்க, இங்கே நம்ஜூனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. உங்களை தான் நம்ஜூன் கேட்குறேன். அது வந்து வயன்,
இது நம்ம ஒரிஜினலாகவே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நம்மளோட கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குது. ஸோ இதில் டூப்ளிகேட் இல்லை ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வச்சா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சரின்ற மாதிரி நானும் ஒத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸும் நீ தான் வயன் அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. இதில் வேறு அவரோட ஃபஸ்ட் கிஸ்ஸும் நீங்கள் தான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ப்ளஷ் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களே பார்த்துட்டு வயன் என்ன நம்ஜோன் அது இன்றைக்கி நைட் நீனும் நானும் டின்னர் போகலாமா? டின்னரா? நீ ஒன்றும் பயப்படாத, இன்றைக்கி நான் கரெக்ட் டைமுக்கு உன்னை விட முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறேன். அன்றைக்கி மாதிரி ஆகாது, ஓகேவா? அது ஓகே அப்படின்னு நீங்களும் சிரிச்சுட்டே தான் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படியோ கன்வின்ஸ் ஆகிட்டீங்க. நம்ஜோன் தான் உங்களை கன்வின்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ஜோன் சரி ஓகே நீ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வா, நான் இப்போ போகிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே அப்படின்றீங்க. அப்போ நம்ஜனும் அப்படியே கீழே போகிறதுக்காண்டி வராரு. அங்கே தான் உங்கள் மேனேஜர் ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களே அதை பார்த்துட்டாரு. அப்போ அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஒட்டு கேட்டுட்டிங்களா? அது வந்து நம்ஜோன் சரி சரி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் கேட்குறாங்க. ஸோ அப்படியே சீன் கட்டாக நெக்ஸ்ட் சீனில் ஒட்டு கிட்டது ஒரு தப்பா இப்படி என்னை வாட்ச்மேன் வேலை பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இங்கே 2 பேரும் இப்போ டின்னருக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால அவங்க 2 பேரையும் யாரும் ஃபோட்டோ எடுத்து ரூமர்ஸ் எல்லாம் பரவிடக்கூடாது அப்படின்ட்டு உங்களோட மேனேஜரை தான் அங்கே பாடி கார்டு மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க இப்படி புலம்பிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட நீங்களும் நம்ஜனும் டின்னரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வயன் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்கள் இஷ்டம், எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல நம்ஜனும் சில இன்ட்ரெஸ்ட் சிரிச்சிட்டே அவர் அப்படியே ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் வருது. அதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. என்னது இது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது, ஒரு வேளை கோஇன்சிடென்ஸாக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. என்ன வயன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே? எனக்கு பிடிக்கும் அப்படின்றீங்க. சரி ஓகே அப்போ சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ஜனும் சொல்கிறாரு. நீங்களும் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ நம்ஜன் எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இதுவரையும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க. ஸோ இன்டர்வியூலலாம் ஃபஸ்ட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும், எந்த பிளேஸ் பிடிக்கும், எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ஜன் உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபஸ்ட் கிஸ்ஸுன்னு நீங்கள் அவ்வளோ உட்காந்து அழுதுருப்பீங்கள்ல, அந்த செகண்ட் அவர் நிஜமாகவே உங்கள் மேலே லெவலில் விழுந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் டின்னருக்கு கூப்பிட்டது கூட உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சதையும் ஆர்டர் பண்ணது அதனால தான். ஸோ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நம்ஜனும் சரி அப்போது ஒரு வாக்கிங் போகலாமா அப்படின்ட்டு நம்ஜன் கேட்குறாரு. போகலாமே அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே சொல்ல அதுக்கப்புறம் 2 பேருமே வாக்கிங் போகிறீங்க. என்னோடய தலை எழுத்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அவங்க மேனேஜர் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் நம்ஜனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு ஒருத்தரை. பட் யார் ஃபஸ்ட்டு பேசுறது அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கீங்க. அப்போ அவங்க பயங்கரமாக குளிருது. ஸோ அதனால் உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது, நடுங்கிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா குளிருதில்ல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டே தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ நம்ஜன் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் எதுவுமே யோசிக்காமல் உங்கள் கையெடுத்து அவரோட கோட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே நம்ஜனை தான் பார்க்குறீங்க. உனக்கு தான் கை இவ்வளோ கோல்டாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் வார்மாக வச்சுக்கலான்னு அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி ஜோடியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இதை உங்கள் மேனேஜர் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டே வராங்க. ஸோ அப்படியே தான் அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் நம்ஜன் அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரோட மேனேஜர் அதுக்கப்புறம் மிஸ்டர் லின் அப்படின்ட்டு எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட மேனேஜர் தான் அது சாரி மிஸ்டர் லின், அது வந்து என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ஜனோட மேனேஜர் தான் செம்மையாக கொந்தளிக்கிறாரு. இதை கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா, என்னது இதெல்லாம், அதை தான் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு உங்கள் மேனேஜரும் நம்ஜனோட மேனேஜருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மிஸ்டர் லின் போதும் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் தான். அமைதியாக 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ எல்லோரும் மிஸ்டர் லின்னியை பார்க்க நம்ஜன் தான் சாரி அது நான் தான் வயனை டின்னருக்கு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு அவர் மேலே பள்ளியை போட்டுக்கிட்டு சொல்லிகிட்ருக்காரு. இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குதான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ மிஸ்டர் லின் அமைதியாக உங்கள் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, இது நல்லதுக்கு தான்,
நல்லதா அப்படின்ட்டு எல்லாருமே மிஸ்டர் லின்னை தான் பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ உங்கள் 2 பேரை பற்றி டேட்டிங் ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. ஸோ இப்படி பரவிச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் 2 பேரும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் நடித்த அந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் செம்ம ஹிட்டு கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்காவே சுற்றுங்க அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும், உங்களுக்கும் குஷி, இங்கிட்ட நம்ஜனுக்கும் குஷி தான், இதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே சுற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கிட்டு என்ன அப்படின்ட்டு நம்ஜனோட மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. என்ன மிஸ்டர் லின் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், இது அவங்க 2 பேருக்குமே நல்லது தான். அவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே பாப்புலர் ஆகிடுவாங்க, இந்த மூவியுமே செம்ம ஹிட்டு கொடுத்துரும் அப்படின்ட்டு மிஸ்டர் லின் மூவி ஹிட் கொடுக்குறனால இது எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அப்பாடி நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மேனேஜருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தானே உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அப்போனா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் தடுக்கலை அப்படின்ட்டு யாராச்சும் திட்டிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தப்பிச்சனால நிம்மதியாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு உங்கள் 2 பேரோட டேட்டிங் ரூமர்ஸ். அது நீங்கள் 2 பேரும் ரொமான்டிக்காக போனதெல்லாம் கரெக்டாக கேப்சர் ஆகி அவ்வளோ கிளியராக சோஷியல் மீடியாவில் யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பாப்புலர் ஆகிட்டு இருக்கீங்க. இங்கிட்டு உங்களோட மேனேஜரை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்கள் 2 பேருக்கும் பாடி கார்டு மாதிரி பின்னாடி போயிட்டுருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த மேனேஜர் வேலைக்கு போனாங்களா இல்லை பாடி கார்டு வேலைக்கு போனாங்களா, இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்கன்னா அவங்களுக்கு பாடி கார்டை சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களோட மேனேஜரை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதை நினச்சிக்கிட்டு உங்கள் மேனேஜர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. என்ன, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் குஷியாக கேட்குறீங்க. உனக்கு என்னடி, நீ ஜாலியாக இருக்க நம்ஜனை டேட் பண்ணிக்கிட்டு, இங்கே எனக்கு தானே தெரியும் என்னோட தலைவிதி. பாரு, உங்கள் 2 பேர் பின்னாடியும் பாடி கார்டாக சுற்றினதுக்கு என்னை வச்சு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா அப்படின்ட்டு புலம்புறாங்க. சரி விடுங்க, அது என்ன கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அதெல்லாம் காணாமல் போயிடும். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜரும் சொல்கிறாங்க. சரி, என்ன 2 பேரும் டேட் மட்டும்தானா இல்லை லவ்வும் பண்ணுறீங்களா? அதை பற்றி இன்னும் நான் எதுவுமே யோசிக்கலையே. ஏன்னா யோசிக்கலையா, சும்மா நடிக்காத, உனக்கு தான் நம்ஜனை பிடிச்சிருக்குல்ல. எனக்கு அவரை ஒரு ஆக்டராக பிடிக்கும், சும்மா நடிச்சிட்டு இருக்காத. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு எனக்கே தெரியும். என்கிட்ட சும்மா நடிச்சிட்டு இருக்காத. ஏன்ட்டே போய் சொல்கிறல நீ? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, பட் அவருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும்போது இங்கிட்டு நம்ஜுன், எதுக்கு மேனேஜர் இப்படி வைனை திட்டிகிட்ருக்கீங்க? பின்ன என்ன பண்ண சொல்கிற? பாரு, இப்போது அவள் ஏதோ சாதாரணமான ஒரு ஆக்டராக தான் இருந்தா, நீ சொன்னனால தான் அவளை உன் கூட ஆக்டிங்க்கு ஓகேன்ற மாதிரி நானும் ஒத்துக்கிட்டேன், மிஸ்டர் லின்னும் எப்படியோ ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இதை வச்சுக்கிட்டே அவர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுவா, உனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் கூட வர வாய்ப்பு இருக்குது. வரட்டும், பரவாயில்ல, வரட்டுமா? என்ன நம்ஜன் நீ உன்னோட பெருந்தன்மையெல்லாம் இப்படி காட்டுற வேலை வச்சுக்காத, அதுக்கப்புறம் ஒன்றையே கீழெல்லாம் தள்ளிடுவாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு டேலண்ட் இருக்குது, ஸோ அதனால் யாரும் என்னை கீழெல்லாம் தள்ள மாட்டாங்க. அவளுக்கும் டேலண்ட் இருக்குது, அவள் என் லெவலுக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னை விட ஹையருக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ மேனேஜருக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு தான் பார்க்குறாரு. உன்னால் திருத்த முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நானும் வேணும் டேட் பண்ணிகிட்ருக்கோம், உண்மையாகவே டேட் பண்ணுறோம், அண்ட் நான் அவளை லவ்வும் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் ப்ரப்போஸும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்கிறாரா. எங்கிட்ட மேனேஜருக்கு அப்படியே மண்டை குழம்பி போய் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன நம்ஜன் சொல்கிற? ஆமாம், நான் நினச்சேன் நீ அவளை பற்றி ரிசர்ச் பண்ணி அவளை பற்றியே பார்த்துட்டு இருக்கும்போது நினச்சேன் ஏதோ தப்பாக இருக்குன்னு. ஐயோ, ஏன் நம்ஜன் இப்படி பண்ணுற? இப்போ என்ன, நான் ஆக்டிங் ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு என்னோடய பர்சனல் லைஃப்பும் முக்கியம் தானே. ஸோ அவளும் நானும் ஒன்றாவே சேர்ந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டில் வளரலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நம்ஜன் உங்களை லவ் பண்ணுறாரான்னு டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களான்னு அவரும் டவுட்டில் இருக்கார். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் நடித்த, அதுவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்த அந்த மூவியும் ரிலீஸ் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே செம்ம ஹிட் கொடுத்துட்ருக்கு. அதுவும் இல்லாமல் டேட்டிங் ரூமர்ஸ் வேறு, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு நடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு, வைரல் ஆகிட்டுருக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த அந்த மூவி. அதுக்கப்புறம் அந்த மூவியோட பேருமே வேறையாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ஜன் தான் இந்த மூவிக்கு பேர் நீங்கள் மை ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு வைக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அந்த பேரையுமே மை ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரியே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த மூவியும் ஹிட் ஆகிட்டு இருக்கா, எல்லாருக்குமே செம்ம குஷி. மிஸ்டர் லின் தான்
பரவாயில்ல, நான் நினச்சதை நீங்கள் 2 பேரும் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. நான் நினச்ச மாதிரியே இந்த மூவி செம்ம ஹிட் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக தான் இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே ஒரு இன்டர்வியூக்கு தான் போகிறீங்க, லைக் உங்களோட மூவியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது நிறையா இன்டர்வியூவர்ஸ் லைக் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, அதுவா இதுவா அப்படின்ட்டு. மூவியை பற்றி கேட்குறாங்களோ என்னமோ, ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செம்ம ஆர்வமாக இருக்காங்க. அப்போ நாம்ஜூன், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவர் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே உங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு அவர் பாக்கெட்லேருந்து அப்படியே ரிங் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு நிற்க, அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இது எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருந்தாலும் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஆமாம் நம்ஜன், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நம்ஜனும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கையில் ரிங்கை மாட்டிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ஜன் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருக்கும் முன்னாடியும். நீங்களுமே சிரிச்சுட்டே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்கள் மேனேஜருக்கு தான் செம்ம குஷியாக இருக்குது. எப்படியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க தான் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போது எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ஜன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, நீங்கள் 2 பேரும் இப்போது அஃபிஷியலாக லவ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே செம்ம விரலாக போகுது. அது உங்களோட மூவிக்குமே செம்ம ஹிட் கொடுத்துட்ருக்கு. இப்போ வைரலாக போயிட்டுருக்கிறதே உங்கள் மூவி தான். ஸோ எல்லாருமே லாஸ்ட் டைமில் குஷியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ஜனோட மேனேஜருக்கு மட்டும் கொஞ்சம் கடுப்பு இருக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் நம்ஜனுக்கும் ஜாஸ்தி மூவி ஆப்ஷனெல்லாம் வருது. அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடிக்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நிறையா வருது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடித்தா தான் செம்ம ஹிட்டு கொடுக்குதே. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா வச்சே மூவிஸ் சீரீஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதுவும் செம்ம வைரலாக தான் போகுது. ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷாட்டும் முடியுது. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.